இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலாய்க்காரர்களுக்கான உதவி திட்டங்கள் குறித்து இந்திய சமூகத்தினர் பொறாமைப்பட வேண்டாம். பிரதமர் அன்வார் அறிவுறுத்து. இந்திய சமூகத்தினரை அனைத்து நிலைகளிலும் வலுப்படுத்துவதற்காக ஒற்றுமை அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. அது இந்தியர்களை நடப்பு அரசாங்கம் ஒருபோதும் புறக்கணிக்காததை காட்டுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எந்த ஒரு சமூகத்தினருக்கும் உதவுவதில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. குறிப்பாக பூமிபுத்ராக்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த போதிலும் இந்திய சமூகத்தினரை ஒதுக்கி வைப்பதாக பொருள்படாது என்றார் பிரதமர். ஆகவே பூமிபுத்ராக்களுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் மீது இந்திய சமூகத்தினர் ஆத்திரமோ அல்லது பொறாமையோ கொள்வது சரியல்ல. பல ஆண்டுகளாக இந்திய சமூகத்தினர் குடியுரிமை பிரச்சனையை எதிர்நோக்கி வரும் நிலையில் முதல் முறையாக தமது தலைமையிலான அரசாங்கம் உள்துறை அமைச்சின் மூலம் அவர்களின் அப்பிரச்சனைகளுக்கு அதிகம் தீர்வு கண்டுள்ளது என்று பிரதமர் அன்வார் கூறினார். மேலும் இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவுக்கு 100 மில்லியன் வெள்ளி தெக்குன் கடனுதவி வாயிலாக, 30 மில்லியன் வெள்ளி மலேசிய அமானா இக்திஹார் வாயிலாக, 50 மில்லியன் வெள்ளி சிறப்பு நிதி என பல்வேறு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அது தவிர பெட்ரோனாஸின் உபகார சம்பளமும் அதில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் அன்வார் அறிவித்தார். இந்திய சமூகத்திற்கு அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என தங்களின் சுயநலத்துக்காக சில தரப்பினர் பரப்பி வரும் அவதூறுகளை இந்திய சமூகத்தினர் நம்பக்கூடாது எனவும் நேற்று ஒலிபரப்பப்பட்ட பிரதமருடனான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டார். தாய்மொழி பள்ளிகளான தமிழ் மற்றும் சீன பள்ளிகளை மூடப்பட வேண்டும் என தொடர்ந்தாற்போல் வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டு வரும் விவகாரத்தில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணி மற்றும் பர்சாத்து கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசீனின் நிலைப்பாடு என்ன என்று DAP உதவி தலைவர் தெரேசா காக் கேள்வியை எழுப்பினார். தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படாது என்றும் அதனை அகற்ற முனைவோரின் எந்த ஒரு முயற்சிகளும் ஆதரவு தெரிவிக்கப்படாது என அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் தெரேசா காக் வலியுறுத்தினார். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பர்சத்துவின் இளைஞர் பிரிவு தலைவரும் அப்போதைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை துணை அமைச்சருமான வான் ஃபைசால் தாய்மொழி பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என கூறியிருந்தார். அதற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து தாய்மொழி பள்ளிகளில் மலாய் மொழி பாடம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றே தாம் கூறியதாக அவர் மழுப்பினார். அண்மையில் கூட கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் வேட்பாளராக களம் இறங்கும் பாங் சாக் தாவ் சீன பள்ளியில் கல்வி பயின்றது குறித்து பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹ்மத் ஃபட்லி ஷாரி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படியாக பரிகத்தான் நேஷனலை சேர்ந்த பலர் தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிராக பேசி வரும் நிலையில் முஹிடின் யாசீன் இதுவரையில் அது குறித்து ஏதும் கருத்துரைக்காமல் இருந்து வருவதை தெரேசா காக் சாடினார். இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஸ்லாங்கோர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சாக் தாவை ஆதரித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடலாம். இதை PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபட்ஸில் கோடி காட்டியுள்ளார். இதற்கு முன்பு அத்தொகுதியில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரியுடன் பிரதமர் பங்கேற்றுள்ளார். அத்தொகுதி மக்களின் பிரச்சினைகள் அனைத்தையும் பிரதமர் தீவிரமாக ஆராய்ந்து விட்டதாக கூறிய அவர் அந்த திறந்த இல்ல உபசரிப்பு எப்போது நடத்தப்பட்டது என்பதை விவரிக்கவில்லை. முன்னதாக இடைத்தேர்தல்களுக்கான பரப்புரைகளில் நாட்டின் பிரதமர் கலந்து கொள்ளும் பாரம்பரியம் இல்லாததால் கொலகுபுபாருவுக்கு அன்வார் வருகை புரிய மாட்டார் என்பதை தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபட்ஸில் மறைமுகமாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில்
பரிகத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர்கள் சிந்திப்பதற்கு வேறு ஏதும் இல்லாத காரணத்தினால் தாய்மொழி பள்ளிகள் உட்பட இனம் மற்றும் சமயம் தொடர்பான விவகாரங்களை எழுப்பி வருவதாக PKRின் தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபட்ஸில் சாடினார். அவர்கள் முன்வைக்கின்ற இனவாத கூற்றுகள் அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதனை பரிகத்தான் நேஷனலின் தேர்தல் பணிப்படையினர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி ஆவாங்கின் பேரப்பிள்ளை உட்பட அக்கட்சியின் பல தலைவர்கள் அவர்களது பிள்ளைகளை சீன பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ளனர். மலேசியா மிதவாத போக்கை கடைபிடிக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கும் ஒரு நாடு. தாய்மொழி பள்ளிகள் உட்பட இனவாத தன்மையிலான விவகாரங்களை அரசியல் கட்சிகள் இன்னமும் முன்வைத்து வருவது முதிர்ச்சியற்ற செயலாக உள்ளது எனவும் ஃபாமி ஃபட்ஸில் கவலையை வெளிப்படுத்தினார். நேற்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பொது சேவை ஊழியர்களுக்கான சம்பளத்தை 13 விழுக்காட்டிற்கும் கூடுதலாக அதிகரித்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை எத்தரப்பும் விவாதமாக்கக்கூடாது என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவுறுத்தினார். பொது சேவை ஊழியர்கள் நாட்டின் முதன்மை பணியாளர்களாவர். சிறந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றால் நாட்டின் பொருளாதாரத்தை முதலில் வலுப்பெற செய்வது அவசியமாகின்றது. அதற்கு பொது சேவை ஊழியர்களின் செயல் மற்றும் உற்பத்தி திறன்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். சம்பள உயர்வின் வழி அத்தரப்பினரின் உத்வேகமும் பணியிடங்களில் செயல்திறன்களும் அதிகரிக்கும் என ஸ்டீவன் சிம் கூறினார். ஒற்றுமை அரசாங்கம் பொது சேவை ஊழியர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஊழியர்களின் நலன்களையும் பேணுகின்றது. தனியார் துறைகளில் உற்பத்தி திறன் அதிகரிப்புக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வும் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் முன்னேற்ற சம்பள திட்டக் கொள்கையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் வழி குறைந்தபட்ச சம்பள விகிதம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதை ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் KLCC இரட்டை கோபுரத்தின் முதல் மாடியிலுள்ள பாபேலில் ஸ்பா மற்றும் சவுனா ஆகிய ஓய்வுதள அறைகள் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் முற்றிலும் அழிந்தன. நேற்று இரவு மணி 11:34 அளவில் கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து 3 பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சம்பவ இடத்தை வந்தடைந்த போது சம்பந்தப்பட்ட ஓய்வுதள அறை 100 விழுக்காடு தீக்கிரையாகி இருந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் ஃபட்டா M. அமீன் தெரிவித்தார். எனினும் இதர பிரிவுகளுக்கு தீ பரவாமல் இருக்க அதனை தீயணைப்பு வீரர்கள் முற்றிலுமாக அணைத்த வேளை தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக ஃபட்டா கூறினார். ஜோஹர் பாரு கம்போங் செப்பக்காட் பாரு அருகேயுள்ள ஸ்கூடாய் ஆற்றில் நேற்று தவறி விழுந்த ஆட்டிசம் குறைபாடுடைய 5 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை மணி 5:59 அளவில் கிடைக்கப்பெற்ற அழைப்பை தொடர்ந்து ஸ்கூடாய் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த 7 தீயணைப்பு வீரர்கள் மீட்பு கருவிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆற்றோரத்தில் அச்சிறுவன் விழுந்ததாக கூறப்படும் 4 மீட்டர் ஆழமான பகுதியிலிருந்து சுமார் 800 மீட்டர் தூரம் வரையில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இரவு மணி 11:15 அளவில் அச்சிறுவன் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 130 மீட்டர் தூரத்தில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையின் மூத்த தலைமை அதிகாரி சைஃபுல் பாரி சாஃபார் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.